ஹியூமன் ரிசோர்ஸ். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மனித வளத்தினுடைய முக்கியத்துவம். சிக்னிஃபிகன்ஸ்னா நம்ம முக்கியத்துவம் சொல்லுவோம் சரிங்களா. ஸோ மனித வளத்தினுடைய முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். The vital resource, namely human resource, is significant because of the following reasons. ஸோ மனித வளத்தினுடைய இவ்வளவு கீழே நம்ம பார்க்கக்கூடியது அந்த ஆதாரமொழி காரணமாக மனித வளம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. என்ன த வைட்டல் ரிசோர்ஸ் கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் மிக அந்த மனித வளத்தினுடைய முக்கியத்துவமாக இருக்கு சரிங்களா. ஸோ அது என்னென்னலாம் முக்கியத்துவம் அப்படிங்கிறது நம்ம ஒன் என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் only through human resource all other resources are effectively used. மனித வளத்தின் மூலமாக மட்டுமே மற்ற அனைத்து வளங்களும் திறம்பட வந்து பயன்படுத்தப்படுகின்றது. பாருங்க, it is only through human resource all other resources are effectively used. சரிங்களா. ஸோ மனித வளத்தின் மூலமாக மட்டுமே மற்ற அனைத்து வளங்களும் திறம்பட வந்து பயன்படுத்த முடியும் சரிங்களா. ஹியூமன் ரிசோர்ஸ் இல்லை அப்படின்னாக்கா மற்ற வளங்களை வந்து சரியா பயன்படுத்த முடியும் சரிங்களா. மனிதர்களால் மட்டுமே மற்ற வளங்களை வந்து சிறப்பாக வந்து பயன்படுத்த முடியுது சரிங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், தி suitability growth of an organization depends on the important resource, human resource. செகண்ட் ஒன் பாருங்க, the suitability of growth of an organization. ஒரு நிறுவனத்துடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாரை சார்ந்திருக்குன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் சார்ந்ததா இருக்கு சரிங்களா. மனித வளம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாக்கா கட்டாயம் வந்து அந்த நிறுவனம் வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பே இல்லை சரிங்களா. மூணாவது முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் டிபெண்ட் ஆன் ஹியூமன் ரிசோர்சஸ். மூணாவது என்ன சொல்லுவாங்க, அந்த தொழில்துறை உறவுகள் மனித வளத்தை மட்டுமே. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாக்கா நிச்சயம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆகாது இல்லைங்களா. ஃபோர்த் ஒன், ஹியூமன் ரிலேஷன்ஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ ஹியூமன் ரிசோர்ஸ். அப்போ இந்த மனித வளங்கள் மூலமாக மட்டுமே தான் மனித உறவுகளும் சாத்தியமாக செய்கிறது. அதான் ஹியூமன் ரிலேஷன் இஸ் பாசிபிள் த்ரூ ஹியூமன் ரிசோர்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜஸ் ஆல் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபிஃப்த் ஒன் என்ன சொல்றா, மனித வளமானது பிற அனைத்து உற்பத்தி காரணிகளையும் வந்து நிர்வகிக்க செய்கிறாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜஸ் ஆல் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்போ மனித வளத்தின் மூலமாக மட்டுமே தான் மற்ற உற்பத்தி காரணிகளை வந்து நிர்வகிக்கிறார்கள் மனித வளங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட், த ஸ்கில் செட்ஸ் ஆஃப் த ஹியூமன் ரிசோர்சஸ் கேன் பி இம்ப்ரூவ்டு த்ரூ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். சிக்ஸ் ஒன் என்ன சொல்றான், ஸோ த ஸ்கில் செட்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் கேன் பி இம்ப்ரூவ்டு த்ரூ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ மனித வளத்துடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எதை சார்ந்திருக்கு அப்படின்னாக்க கரெக்டாக அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும். ஸோ அதே மாதிரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸை கண்டக்ட் பண்ணணும். ஸோ இப்படியெல்லாம் பண்ணாதான் அவங்களுடைய ஸ்கில்லை கரெக்டாக அவங்க பயன்படுத்தி அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் கேன் பி யூட்டிலைஸ்டு அட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஆல் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அப்போ அந்த நிறுவனத்துடைய அனைத்து மட்டங்களிலும் மனித வளம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஈஸி தாராளமாக பயன்படுத்தலாம். ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் வெல் ப்ரொடெக்டட் பை லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம்வொர்க்ஸ். இந்த மனித வளங்கள் அப்படிங்கிறது சட்டபூர்வ கட்டமைப்பினால் நன்கு பாதுகாக்கப்படுவதாக இருக்கிறது சரிங்களா. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் வெல் ப்ரொடெக்டட் பை லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம்வொர்க்ஸ் சரிங்களா. ஸோ திஸ் ஆர் ஆல் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் தான் சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது மீனிங் பார்த்தோம், டெஃபினிஷன் பார்த்தோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம், சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம். இது எல்லாமே எதோட இதை பார்த்தோம், ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னா என்னன்னு மட்டும்தான் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஹியூமன் ரிசோர்ஸ்னா என்னன்னு மட்டும்தான் பார்த்தோம். இனி நம்ம பார்க்க இருக்கிறது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டினுடைய மீனிங், டெஃபினிஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ், சிக்னிஃபிகன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தி பிரான்ச் ஆஃப் மேனேஜ்மெண்ட் that deals with managing human resource is known as human resource management. ஸோ இந்த மனித வளத்தை நிர்வகிக்கக்கூடிய மேலாண்மையின் கிளை தான் மனிதவள மேலாண்மை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரிங்களா. in order to achieve the personal and organizational objectives,
human resources are to be trained up and managed. ஸோ அந்த தனிப்பட்ட தான் சொல்லணும், in order to achieve the personal and organizational objective. ஸோ தனிப்பட்ட அந்த நிறுவனத்தினுடைய குறிக்கோள்களை அடையும் பொருட்டு human resources are to be trained up and managed. ஸோ மனித வளங்களையும் நல்லா என்ன பண்ணும், கூர் தீட்டப்பட்டு நிர்வகிக்கப்பட்டால் மட்டுமே தான் இது எல்லாமே சாத்தியமா. ட்ரெயின் அப் பண்ணணும், மேனேஜ்மெண்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் இன்னொருத்தருடைய அந்த கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? தென் இன் ஷார்ட், it is managing people of different strata for the accomplishment of the organizational goals. சுருக்கமா சொல்ல போனா அந்த நிறுவனத்துடைய தனது இலக்குகளை வந்து நிறைவேற்றுவதற்கு வெவ்வேறு வகையான மட்டங்களை, பிரிவுகளை சார்ந்து மனிதர்களை வந்து கையாளக்கூடியதுதான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இன்க்ளூட்ஸ் the overall progress of the employee and the enterprise. இது எதை சார்ந்திருக்கு அப்படின்னாக்கா அந்த ஒட்டுமொத்த பணியாளர்களுடைய முன்னேற்றமும் அடங்கியிருக்கு. அந்த மனிதவள மேலாண்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்துடைய ஆட்களை பணியமர்த்துறது, ஊக்குவிக்கிறது, நிர்வகிக்கிறது, இது தொடர்பான மேலாண்மை பணியை வந்து செய்கிறது தான் வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கன்சர்ன்ட் வித் ஹையரிங், மோட்டிவேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் பீப்புள் இன் an organization. It focuses on people in an organization. ஸோ இந்த மனித வளம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்க எதை சார்ந்து இருக்கு அப்படின்னாக்க மனித நிறுவனத்துடைய ஆட்களை வந்து பணியமர்த்துறது, என்கரேஜ் பண்ண, மோட்டிவேட் பண்றது, ஊக்குவிக்கிறது, நிர்வகிக்கிறது, இது தொடர்பான மேலாண்மை பணியை வந்து செய்யறதா வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளத்தை வந்து நிர்வகிக்கக்கூடிய அந்த மேலாண்மையினுடைய பிரான்ச் தான் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஒரு நிறுவனத்துடைய தனிப்பட்ட அந்த நிறுவன குறிக்கோள்களை வந்து இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, ஆர்கனைசேஷனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் அடைய இருந்தாலும் சரி, ஸோ அவங்களுக்கு கரெக்டாக ட்ரெயின் அப் பண்ணி மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெஃபினிஷன். அக்கார்டிங் டு டேல் யார்டர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஸ். ஸோ டேல் யார்டர் அப்படிங்கிறது வந்து இந்த மனித வளத்திற்கு வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம். அது என்ன அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு தான் நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா டேல் யார்டர் கொடுக்குறது. இவர் என்ன சொல்றாருன்னா, த எஃபெக்டிவ் ப்ராசஸ் ஆஃப் பிளானிங் அண்ட் டைரக்டிங் தி அப்ளிகேஷன், டெவலப்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. டேல் யார்டர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, த எஃபெக்டிவ் ப்ராசஸ் ஆஃப் பிளானிங் அண்ட் டைரக்டிங் தி அப்ளிகேஷன், டெவலப்மெண்ட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இவர் என்ன சொல்றேன்னா, மனித வளத்தினுடைய அவங்க கிடைக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புல வந்து மனித வளத்தினுடைய பயன்பாடும் அதனுடைய வளர்ச்சியும் திட்டமிடுதலுடைய திறன்மிக்க படிநிலைகள் மூலமாக மட்டுமே தான் செயல்படுத்த முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. த எஃபெக்டிவ் ப்ராசஸ் ஆஃப் பிளானிங், கரெக்டான பிளானிங், கரெக்டாக டைரக்ட் பண்ணால் மட்டும்தான். ஸோ அந்த டெவலப்மெண்ட்டும் அந்த மனித வளத்தை சரியான முறையில் பயன்படுத்தி அந்த அவர்களை பணியமர்த்தி சரியான முறையில் வந்து வளர்ச்சியை வந்து காண முடியும் அப்படின்னு சொல்லி டேல் யார்டர் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. சரிங்களா? ஸோ செகண்ட் டெஃபினேஷன் பாருங்க. இன் அதர் வேர்ட்ஸ் ஆஃப் EFL Briggs. EFL Briggs அப்படிங்கிற வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இவர் என்ன டெஃபினேஷன் சொல்ல வர்றாரு அப்படின்னா, HRM, human resource management, as the part of management, one of the management process which is primarily concerned with the human constituents of an organization. So EFL Briggs அப்படிங்கிறவர் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அவருடைய சொல் என்ன அப்படின்னா, நிர்வாக செயல்பாட்டினுடைய ஒரு பகுதி தான் வந்து, சரிங்களா, பார்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ், நிர்வாக செயல்பாட்டினுடைய ஒரு பகுதி தான் வந்து மேலாண்மை அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம which is primarily concerned with the human constituents of an organization. அது மட்டும் இல்லாம ஒரு நிறுவனத்துடைய மனித கூறுகளை வந்து முதன்மையாக கருத்தில் கொண்டிருப்பது தான் வந்து மனிதவள மேலாண்மை அப்படின்னு சொல்லி EFL Briggs டெஃபினிஷன் கொடுத்தாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேல் யார்டர் என்ன சொல்றாரு, EFL Briggs என்ன சொல்றாருன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து சில நேரங்களில் 3 மார்க்ல வந்து கேட்கும் பொழுது டேல் யார்டருடைய டெஃபினிஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டேல் யார்டருடைய டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா இது மட்டும் தான் எழுதணும். சரிங்களா? அதே மாதிரி EFL Briggs டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா இவரு மட்டும் தான் எழுதணும். சரிங்களா? சில நேரங்களில்
எதுவும் நேம் குறிப்பிடாம ஹியூமன் டிஃபைன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த மனித வளத்தினுடைய சிறப்பு இயல்புகள் சரிங்களா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஃபியூச்சர்ஸே தான் பார்த்தோம். எதை? ஹியூமன் ரிசோர்ஸ்னுடைய ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகுது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டினுடைய ஃபியூச்சர்ஸ் சிறப்பியல்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரிங்களா? The following are the characteristics of human resource management. கேரக்டரிஸ்டிக்ஸ்னாலும் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, யூனிவர்சலி ரெலவெண்ட். யூனிவர்சலி ரெலவெண்ட் அப்படின்னா என்ன? யூனிவர்சல் பேரண்டம். யூனிவர்ஸ் அப்படின்னா நம்ம பேரண்டம் சொல்லுவோம். யூனிவர்சலி ரெலவெண்ட் அப்படின்னு இந்த இடத்துக்கு என்னன்னா, உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மனித வளம் அப்படிங்கிறது எல்லா கண்ட்ரிக்கும் வந்து பொருத்தமான ஒண்ணுதான். சரிங்களா? பாருங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் யூனிவர்சல் ரெலவென்ஸ். இந்த மனித வளம் அப்படிங்கிறது, இந்த மனித வள மேலாண்மை உலக அளவில் பொருந்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கு. த அப்ரோச் அண்ட் ஸ்டைல் வேரிஸ் டிபெண்டிங் ஆன் தி நேச்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ அங்கே கிடைக்கக்கூடிய மனித வளத்தை வந்து யாரெல்லாம் கரெக்டாக அப்ரோச் பண்ணிக்கிறாங்க, அந்த டிபெண்டிங் ஆன் த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் இஸ் அப்ளிகபிள் அட் ஆல் லெவல்ஸ். ஸோ அந்த நிறுவனத்தினுடைய தன்மையை பொறுத்து, அதனுடைய அணுகுமுறையை பொறுத்து, அதனுடைய தோற்றம் ஸ்டைல் டிபெண்டிங் ஆன் த நேச்சர் வேறுபடுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அனைத்து மட்டங்களையும் பொருந்தும் ஒரு சரியான வகையில் வந்து இருக்கக்கூடியது ஹியூமன் ரிசோர்ஸ் தான். ஸோ யூனிவர்சலி ரிலவெண்ட் அப்படின்னு என்ன சொன்னால், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் யூனிவர்சலி ரிலவென்ஸ். ஸோ மனித வளம் அப்படிங்கிறது மனித வள மேலாண்மை அப்படிங்கிறது உலக அளவில் பொருந்தக்கூடிய ஒன்று. த அப்ரோச், அதை எப்படி அவங்களை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, அண்ட் ஸ்டைல் வேரிஸ் டிபெண்டிங் ஆன் நேச்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது வந்து அவங்கள நம்ம அந்த நிறுவனத்துடைய தன்மையை பொறுத்து, அதனுடைய அணுகுமுறையை பொறுத்து, அதனுடைய தோற்றம் அப்படிங்கிறது வேரியேஷன் ஆகும். கண்ட்ரி டு கண்ட்ரிக்கு வேரியேஷன் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட், கோல் ஓரியன்டட். கோல் ஓரியன்டட்னா என்ன சொல்லுவோம்? அந்த இலக்கு சம்பந்தப்பட்ட ஒன்று இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் தான். சரிங்களா? ஒரு நிறுவனத்துடைய வெற்றி அப்படிங்கிறது யாரை சார்ந்து இருக்கு அப்படின்னா, இந்த மனித வளத்தை சார்ந்து மட்டுமே தான் இருக்கு. சரிங்களா? தி அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் இஸ் மேட் possible through best utilization of human resource in an organization. ஸோ அந்த நிறுவனத்துடைய வெற்றி அப்படிங்கிறது யாரை சார்ந்து இருக்கு அப்படின்னாக்கா, கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டா மட்டும்தான் அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். தேர்ட் ஒன், எ சிஸ்டமேட்டிக் அப்ரோச். சிஸ்டமேட்டிக் அப்படின்னா அந்த திட்டமிட்டபடி செயல்படுத்த அணுகுமுறை பண்றது, அப்ரோச் பண்றது. சரிங்களா? சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ண மட்டும்தான் கரெக்டாக வந்து கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். பாருங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் lays emphasis on a systematic approach in managing the tasks performed by human resource of an organization. ஒரு நிறுவனத்துல, ஒரு கம்பெனியில அந்த மனித வளத்தால் நிகழ்த்தப்படக்கூடிய அந்த பணிகளை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றாங்களோ கரெக்டா அவங்களை அப்ரோச் பண்ணணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் அந்த மனித வள மேலாண்மை அப்படிங்கிறது சரியா செயல்படுத்த முடியும். The two sets of functions performed are managerial and operative functions. இந்த மேலாண்மை பணிகளை வந்து நம்ம ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். அப்படின்னா மேனேஜரியல் ஃபங்க்ஷனாகவும் ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷனாகவும் ரெண்டு டைப்பாக வந்து பிரிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது, இட் இஸ் ஆல் பெர்வாசிவ். இட் இஸ் ஆல் பெர்வாசிவ் அப்படின்னு என்ன சொன்னா, அனைத்திலும் இது வந்து பரவலான ஒன்று. அனைத்திலும் அப்படின்னா எதையெல்லாம் சொல்ல அப்படின்னா, wherever there is a existence of human resource, the effective management of the available human resource is very important, especially in functional areas. ஸோ நாலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, ஒரு திறன்மிக்க மேலாண்மை அப்படிங்கிறது எங்க இருக்கோ அங்க எல்லாமே மனித வளம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். குறிப்பாக அந்த செயல்படுத்தக்கூடிய பகுதியில் கிடைக்கக்கூடிய மனித வளம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதான் சொல்றான், wherever there is existence of human resources, the effective management of the available human resources very important, especially in functional areas. ஓகேங்களா? ஸோ திறன்மிக்க மேலாண்மை எங்க இருக்கோ அங்க எல்லாமே மனித வளம் வந்து இருக்கும். குறிப்பா அந்த செயல்படக்கூடிய அந்த செயல்பாட்டு பகுதியில் கிடைக்கக்கூடிய மனித வளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட், இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். இது ஒரு தொடர்ச்சியான ஒரு செயல்பாடாக இருக்கக்கூடியதான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ். பாருங்க, as long as there is human resource in the running of an organization,
the activities relating to managing human resource exits. அதாவது மனித வளத்தின் மூலமாக ஒரு நிறுவனம் நீண்ட காலம் இயங்கிக் கொண்டிருந்தால் அந்த நிறுவனத்தினுடைய மனித வளம் நிர்வகிப்பது தொடர்பான செயல்பாடுகளும் தொடர்ந்து நீடித்த நிலையில் தான் இருக்கும். ஸோ அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது as long as there is human resources running of an organization, the activities relating to managing human resource exits. ஸோ எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றோமோ அதை பொறுத்து தான் அதனுடைய தொடர்ச்சியான செயல்பாடும் வந்து இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட், இட் இஸ் எ டைனமிக் ஆக்டிவிட்டி. டைனமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா, மாறும் செயல்பாடுடன் செயல்படக்கூடியது. இந்த மாறும் செயல்பாடுடன் செயல்படக்கூடியதுதான் மனித வளம் அப்படிங்கிறாங்க. பாருங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் தி சேம் as that of other factors of production, as they have feelings and emotions which are to be handled with care and diligence to maximize its utilization. அதாவது என்ன அப்படின்னா, மனித வளத்தை வந்து நம்ம மேலாண்மை பண்ணும் பொழுது மற்ற உற்பத்தி காரணிகளை போல இல்லாம, ஏன்னா மற்ற இது மாதிரி நம்ம செயல்படுத்தணும். ஏன் அப்படின்னு சொல்றா பாருங்க, ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். அவங்க கிட்ட உணர்ச்சிகளும் உணர்ச்சிகரமான செயல்பாடுகள் அவங்க கிட்ட இருக்கிறதுனால ஸோ அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாக்க வித் கேர் அண்ட் டிஜிலிஜென்ஸ் டு மேக்ஸிமைஸ் யூட்டிலைசேஷன். ஸோ அவங்கள கவனமாகவும் விடாமுயற்சியுடனும் கையாளுவதன் மூலமாக மட்டுமே அவங்களுடைய பயன்பாட்டை வந்து அதிகரிக்க செய்ய முடியும். சரிங்களா? ஸோ ஒரு ஹியூமன் ரிசோர்ஸை நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக அவங்கள வந்து உணர்வுபூர்வமாக உணர்ச்சிபூர்வமாக கரெக்டாக நம்ம கவனமாக வந்து விடாமுயற்சியோட நம்ம கையாளுறோமோ அதன் மூலமாக தான் அவங்ககிட்ட நம்ம நல்ல ரிசல்ட்டை வந்து வாங்க முடியும். ஓகேங்களா?